a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். அடுத்து விழாவின் சிறப்பு பேச்சாளராக கலைப்பிரியன் பாபா ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். ஐயாவை பற்றி பார்த்திங்கன்னா சுருக்கமாக ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர். ரன்னில் குரு இருக்கா, 3ஆம் பாவத்தோட பிரச்சனை உனக்கு வந்துட்டே இருக்கும். 10ல் குரு, 10ல் சூரியன் இருக்காரா, அப்போது உன் ஜாதகத்தில் இதான ஒரு திறமையை மேற்கொண்டதுக்கு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு இன்டா சின்ன சின்னதாக பேசும்போதே கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் படைத்தவர். உண்மை ஜோதிடர். ஜோதிடருக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். சாஸ்திரஜானா பகுக்லேஷா, யாருக்கிட்டையுமே ஒரே ஆன்சர் வராதான். ஒரு முறை என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, நேராக போகிறார், ஒரு ஜோசியரை கூப்பிட்றாரு. என் பையனோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு ஆயுள் 2 நாள் தான் அப்படின்றாரு. இன்னொரு ஜோசியரை கூப்பிட்றாரு, அவர் 2 வருடன்றாரு. இன்னொரு ஜோசியரை கூப்பிட்றாரு, அவர் 20 வருடம் சொல்கிறாரு. என்ன இது வெறும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குழம்பி போய் இருக்கும்போது ஒரு பிரஷ்ன ஜோசியர் வந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பையனுக்கு மான் கொம்பால் மரணம் அப்படின்னார். எல்லாரும் என்ன பண்ணாங்க, வருடத்தை கடந்து மரணத்தை சொன்னார்கள். ஒருவர் மட்டும் மரணத்தை இந்த கருவியால் தான் மரணம் சொன்னார். அப்போ பிரசன்ட் ஆஃப் மைண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க சொல்லக்கூடிய நிமித்தங்களும் ஜோதிடங்களும் எளிதில் எல்லாருக்கும் புரியும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர், எனக்கு ரொம்ப பிரியமானவர். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட வந்தாலும் ஜோசி படிங்க, ஜோசி யார்கிட்ட வந்தாலும் போய் பேசுங்க, யாரையும் நிர்பந்தமே படுத்த மாட்டேன். இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் செய்யணுன்ற வார்த்தையும் கிடையாது. அப்படி இவரும் நல்ல ஜோதிடர்களுக்கு எப்பொழுதும் நல்ல ஞானம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். நல்ல ஆசிரியர், நல்லா படிச்சிருக்கார். ஸோ அவரை பேச அழைக்குமாறு சகாதேவர் 9ஆம் மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்க அருளுடன், வாழ்க அறமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல என் குருநாதர் மாயாண்டி சித்தரை வணங்கி, என் தாய் தந்தைகளை வணங்கி, ஜோதிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுடைய பாதத்தை பணிந்து, இங்கே வந்து மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட சாம்பவான்களையும் வணங்கி, இங்கே எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட முத்துக்கள், ஜோதிட ரத்தினங்கள் என்று உங்களை புகழ்ந்து பேசும் அளவுக்கு உயர்ந்த நிலை இருக்கக்கூடிய என் இதயத்திற்கு மேலான மல்லிகை மலர் வைத்து பூசிக்கும் இதய தெய்வங்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை துவக்குகிறேன். பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் பூமி இல்லை, பஞ்சபூதம் இல்லை என்றால் பூமி இல்லை, பஞ்ச அங்கங்கள் இல்லை என்றால் பஞ்சாங்கம் இல்லை, பஞ்ச அங்கம் இல்லை என்றால் பஞ்சாங்கம் இல்லை, சகாதேவர் இல்லை என்றால் சாஸ்திரம் இல்லை. சகாதேவனுக்கு நிகரான சாஸ்திரம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் எதுவுமே கிடையாது. சகாதேவனுக்கு நிகரான ஒரு ஜோதிடர் இந்த பூவுலகில் பிறந்துவிடுவார் என்றால் முடியாது முடியாது என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த சகாதேவனை இந்த தமிழகத்திலே இங்கு கொண்டு வந்து நிறுத்திய பெருமை என் நண்பர் சிவசூரியனுக்குத்தான் உண்டு. இறைவனோடு தர்க்கம் செய்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் கிருஷ்ணனுடைய உன்னையும் கட்டுவேன் என்று வீர சபதமிட்ட அந்த சகாதேவன் தான் சாஸ்திரவான். அந்த சகாதேவனை உங்கள் வாழ்நாளில்
ஜோதிடர்கள் எப்போதும் மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரம் அர்த்தநாதேஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த இடத்தில் 9வது மாதாந்திர கருத்தரங்க ஜோதிடம். 9 கிரகம் இல்லை என்றால் நாம் இல்லை, 9 கிரகம் இல்லை என்றால் நாம் இல்லை, 27 நட்சத்திரம் இல்லை என்றால் ஜோதிடம் இல்லை. 12 ராசிகளை 12 ராசிக்குள் 27 நட்சத்திரங்கள் தான் கிரகங்களை தாங்கி பிடிக்கின்ற ஒரு இருக்கையாக இருக்கிறது. ஆகையால் ஜோதிடம் என்பது ஜோதியை அறிந்தவன் ஜோதிடன், ஜோதியை அறிந்தவன் ஜோதிடன், ஜோதிதான் இறைவன், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லுகின்ற அளவிலே வல்லமை பொறிந்த அந்த இறைவனை அறிந்தவர், ஜோதியை அறிந்தவன், இறை சக்தியை அறிந்தவர் தான் ஜோதிடர்கள். ஜோதிடர்களை பழிக்கக்கூடாது, ஜோதிடர்களை நிந்திக்கக்கூடாது. ஆனால் ஜோதிடர்களுக்கு பட்டங்களையும் பதவிகளையும் ஜோதிடர்களை ஊக்கி வைக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே சிலர் பேர்கள் தான் அவதரிப்பார்கள். அதை போன்று அவதரித்தவர் தான் சிவசூரியன். அவர்களுக்கு பாராட்டு நாம் எப்போதும் பாராட்ட கடமைப்பட்டிருக்க வேண்டும். எமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் சாரந்தான் சகலமே. சாரத்தை பிடிக்காதவன் ஜோசியத்தில் சாரம் இல்லை என்றால் அவன் என்ன சோரமா போய் விடுவான். ஒரு கிரகம் ஒரு ராசியில் போய் அமர்கிறது என்றால் கிரகம் என்ன சொல்கிறது? இயல்புகளையும் குணங்களையும் கிரகம் காட்டிக்கொண்டே இருக்கும். பாவம் என்ன செய்கிறது? செயல்களை சொல்கிறது. நட்சத்திரம் மட்டும்தான் சூட்சமத்தை சொல்கிறது, நட்சத்திரம்தான் சூழல்களையும் சொல்லுகிறது. சாரத்தை பிடித்தால் சகலமும் நம் கைவசம் வந்துவிடும். ஒருவர் இந்த உலகத்திலே ஒரு ராசியிலே ஒரு லக்கணத்திலே பிறக்கிறார் என்றால் அந்த ராசியை விட, அந்த ராசியின் அதிபதியை விட அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்திலே விழுந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் வலிமையானவை, அதுதான் உயிரானது. அந்த லக்னத்தின் உயிர் எங்கே இருக்கிறது என்றால் அந்த நட்சத்திரத்திலே இருக்கிறது. அப்ப இந்த நட்சத்திரம், அந்த லக்னத்தினுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் என்று பாருங்கள். அஸ்வினி நட்சத்திரமா, கேதுவுடைய நட்சத்திரமா? அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கேதுவின் நட்சத்திரத்தை பெற்றிருந்தால் அவர் தெய்வ பக்தி உள்ளவர், இறைவனின் கருணையை கொண்டவர். அவர் எப்போதும் அடுத்தவர்களுக்கு தீங்கு நிலைக்க மாட்டார், விளைவிக்கணும் என்ற எண்ணம் இருக்காது. அஸ்வினி என்றால் குதிரை பலம். 27 நட்சத்திரத்திற்கும் தாராபலம் உண்டு, சக்தி உண்டு. நாம் ஆய்வு செய்வது என்னவென்றால், இந்த ஜெய்பாபா கலைப்பிரியர் ஆய்வு செய்வது என்னவென்றால், நட்சத்திரம் என்றால் நட்சத்திரமாகவே பாருங்கள், கிரகம் என்றால் கிரகம் என்றே பாருங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை குதிரையாக பாருங்கள். அதனால தான் அது ஹார்ஸ் பவர். எந்த மோட்டாரை போய் எடுத்தாலும் எத்தனை ஹார்ஸ் பவர் என்று சொல்கிறார். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்திலே லக்னம் விழுந்துட்டால் குதிரை திறன் உள்ளவர். அப்ப ரோகிணி நட்சத்திரத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக ஆன எம்ஜிஆர் அவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அவருடைய திரைப்படம் எல்லாம் குதிரையில் வருவதாகவே இருக்கும். அந்த குதிரை என்பது அவருக்கு சம்பத்து தாரை. எப்போது குதிரையை பயன்படுத்தினாரோ அப்போது அவருக்கு சம்பத்து வந்துவிட்டது, பொருளாதாரம் வந்துவிட்டது, செல்வாக்கு வந்துவிட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். அஸ்வினி நட்சத்திரம். இப்படி அந்த நட்சத்திரத்தில் போய் எந்த லக்னம் விழுகிறது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பாருங்க, பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் என்றால் என்ன அர்த்தம்னா, நல்லா சமைச்சு நல்ல சுவையா சாப்பிடக்கூடியவங்க. ஏன்னா அது அடுப்பு, அது தீ. அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம், லக்ன புள்ளியாக பிறந்தவர்கள் எல்லாம் நல்லா சொன்னையா சாப்பிடுவாங்க, டேஸ்டா சாப்பிடுவாங்க. அப்ப பரணி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் என்ன செய்யும்? கெஞ்சும். பரணி என்ன செய்யும்? கொஞ்சம். கிருத்தி என்ன செய்யும்? மிஞ்சும். அப்ப கிருத்திய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளிகிறது. அப்ப இந்த லக்ன புள்ளி இருந்து ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் விழுகிறது என்று பாருங்கள். அப்போ 9 இன்ட்டு இந்த 9 நட்சத்திரம் இன்ட்டு இந்த 10 புள்ளியும் 90 பாயிண்ட் வச்சு பேசலாம்.
இப்ப சூரியன் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறது? சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அஸ்தம் என்றால் என்ன அர்த்தம்? அஸ்தம் என்பது அவர்கள் முன்னோர்கள். இதில் தான் மரபணு தொடர்புடையதும் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. இவன் ரத்தத்தை அறுத்து பார்த்தால் DNA இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் குருவினுடைய மரபணு தொடர்புடையது. அந்த அஸ்வினி நட்சத்திர அந்த அஸ்த நட்சத்திரத்திலே ஒருவர் பிறந்து விட்டால், அவர் லக்ன புள்ளி விழுந்து விட்டால், சந்திரன் விழுந்து விட்டால், எந்த கிரகம் விழுகிறதோ அந்த நட்சத்திரத்திற்குள்ள மரபணு தொடர்பும் நாம் எடுத்து சொல்லலாம். அப்ப 90 பாயிண்ட் சொல்லலாம் இந்த கிரகங்களை வைத்து. அதே மாதிரி லக்னம் எந்த நட்சத்திரம் விழுந்திருக்கு? 2ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை. 1ஆம் பாவம் அஸ்வினி 4ஆம் பாவத்தில் விழுந்திருந்தால் 2வது பாவம் எங்க விழுந்திருக்கும்? ரோகிணி 1வது பாதத்திலே விழுந்திருக்கும். இங்கு 1வது பாதம் அஸ்வினி என்றால் 2வது பாதம் ரோகிணி. ரோகிணி எப்படிப்பட்ட நட்சத்திரம்? ரோகிணி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா சந்திரன் தான். அது யாருடைய மரபணு தொடர்பு இருக்கிறது? புதனுடைய மரபு துணை இருக்கிறது. 2வது பாவமே ரோகிணியாக வந்தால் அவங்க வீட்டில் கலப்பு திருமணம் இருக்கும், விருப்பமான திருமணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சாஸ்திரங்களை படித்தவர்கள் இருப்பார்கள். அப்ப ரோகிணியில் போய் ஒரு கிரகம் அமர்ந்தாலும், ஒரு பாவாதிபதி அமர்ந்தாலும் அவர்களுக்கு அந்த வினைப்பதிவு வந்து விடுகிறது. அப்ப நட்சத்திரத்தினுடைய சூட்சமத்தை நல்லா பாருங்க. 12 பாவங்களும் இந்த 12 பாவங்களும் எப்படி செய்து 9 நட்சத்திரத்தில் அமைங்குது. அப்ப 108 பாயிண்ட் சொல்லலாம். அப்ப ஜோசியம் ஒருத்தர் சொல்றாரு நட்சத்திரத்துக்கு வேலையே இல்லை அப்படின்றாரு. நட்சத்திரம் தானே இல்லை. ஒருத்தர் கோயிலுக்கு போறோம், உங்க நட்சத்திரம் எதுன்னு தான் கேட்குறாங்க, உங்க லக்னம் தானே கேட்குறாங்க? இல்லை, நட்சத்திரம் தான் அடித்தளம், அந்த பேஸு. எங்கேயோ கோடான கோடி மைலுக்கு அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதனுடைய ஆற்றலை, அதன் சக்தியை எங்க கொடுக்குது? கிரகத்துக்கு கொடுக்குது. கிரகம் வாங்கி எங்க கொடுக்குது? நமக்கு தாயாக இருக்கின்ற சந்திரனுக்கு கொடுக்குது. சந்திரன் என்ன செய்கிறது? இந்த பூமி என்ற அந்த 12 கட்டத்துக்கு நமக்கு கொடுக்குது. அப்ப சேட்டலைட்டா இருக்கிறது சந்திரன் தான். தசாபுத்தியை நடப்பது யார்? எது? கிரகத்தினுடைய சக்தியை வெளிப்படுத்துவது எது? அந்த நட்சத்திரம் தான். அப்ப நட்சத்திரத்தை பிடிங்கியா, நட்சத்திரத்தை எடுங்க. எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறது என்று பாருங்கள். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு? சந்திரனுடைய நட்சத்திரம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? அஸ்த நட்சத்திரம். நான் அஸ்தத்தில் பிறந்திருக்கேன், இங்க வந்து நிற்கிறேன். அஸ்தத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு ஜென்மதாரம் தான். ஆனால் என் ஜென்மம், நான் ஜென்மம் எடுத்ததில் பூர்த்தியாகுவதற்கு இந்த ஜென்மத்தில் இந்த அஸ்த நட்சத்திரத்திலே யாருக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்திலே இறைவனை வணங்குங்கள், குலதெய்வத்தை வணங்குங்கள், உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அப்ப 27 நட்சத்திரத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா தாராபலன் உண்டு. நீங்க 9 நட்சத்திரம் 9 மட்டும் வச்சு பார்க்காதீர்கள், 27 நட்சத்திரத்தை பாருங்கள். 27வது நட்சத்திரத்தை, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 27வது நட்சத்திரத்தை நீங்கள் தொட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா போயிடும். 27வது நட்சத்திரத்தை நீங்க அப்படின்னு கை வச்சுட்டீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்தை தொட்டால், ரேவதி என்றால் என்ன அர்த்தம்? ரேவதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரேவதி என்பது ஒரு பூங்கா, பசுமையான இடம். புதன் பகவான், மகாவிஷ்ணு. ஏன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற இடத்துல ஏன் சுக்கிரன் உச்சமாகிறார்? அங்கே மகாவிஷ்ணு, அங்கே புதன் ஏன் நீசமாகிறாரு? ஆத்தா அந்த சிவபெருமானுடைய இது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி போய் அந்த ராசியில் உச்சமாகிறாரு. அங்கே மகாவிஷ்ணு, புதன் நீசமாகிறாரு. ஏன்னா தாய் வந்து நம்முடைய தாய் மகா கிருஷ்ணனுடைய மனைவி அந்த பாதத்தில் அமர்ந்தாலும் அவருடைய சக்தியை பூரா புடுங்கிறதா ஆத்தா. யாருடைய பவரை? மகாவிஷ்ணுடைய பவரை, அதை புதனுடைய சக்தியை பிடிங்கிறதுனால அந்த இடத்திலே அவர் நீசமாகி விடுகிறார். அதனால பெண்கள் ஆதிக்கம் உள்ள இடத்திலே ஆண்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக 12ஆம் இடத்துல போய், 12ஆம் இடம் என்ன? அந்த தான் படுக்கை சுகம். அப்ப அந்த இடத்துல போன ஆண் என்ன அர்த்தம்? அரசு என்ற அர்த்தம். ஆணுக்கு அங்க வேலை இல்லை, அங்க பெண்ணுக்குத்தான் பெருமை அப்படிங்கிறத அந்த சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம் வச்சிருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் அண்ணாச்சி பேசிட்டே இருந்தார், 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர் கண்டிப்பாக காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் நீசம் வருவதால அவருக்கு என்னது? கலத்திர தோஷம் உண்டு.
7ஆம் இடத்திலே சூரியன் நீசம் பெறுவதால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் 7ல் சூரியன் இருந்தால் அது நீசத்தை தருகிறது அப்படின்னு எடுத்துக்கிறணும். அதனால தான் என்னுடைய குருநாதர் சொன்னார், 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்குன்னா அடுத்த மணியை நோக்குவானியா, அடுத்த மணியை பாப்பானியா அப்படின்னு சொன்னார். 7ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதை என் குருநாதர் சொல்வார், அது பொலிகாலையா, எந்த பெண்ணோடையும் பழக விட்டுறக்கூடாது, அது பொலிகாலை. ஊருக்கு ஒரு காலை வச்சிருப்பாங்க, எல்லா பசுமாடுக்கும் அது செனைக்கு போடுவாங்க, அந்த பொலிகாலை தான் யாரு, உத்திரம். அப்ப அந்த உத்திரத்தை அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா காலபுருஷன்ங்கிறது என்னன்னா ஜெகத்தின் லக்கணம். ஜெகத் லக்கணம் இந்த உலகத்துக்கே முதலாக கண்டுபிடித்த ஜெகத்தின் லக்கணம் எப்போதும் இயங்கும். அந்த லக்கணத்தை பக்கத்தில் வச்சுக்கங்க, உங்க ஜாதகத்தை வச்சுக்கங்க. உங்க ஜாதகத்தை இந்த லக்கணத்துக்கு, ஜெகத் லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்தில் இருக்கிறதோ அதைத்தானே நீ அனுபவிக்க வந்திருக்க. அப்ப இந்த ஜெகத் லக்கணத்தை காலபுருஷ லக்கணத்துக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், காலபுருஷனுக்கு 6வது இடம். இவர் உழைக்க பிறந்தவர், உழைச்சு ஓடா போக பிறந்தவர். எவ்வளவு உழைத்தாலும் மரியாதை அவருக்கு இருக்காது. ஏன்? 12வது லக்கணம் உரிமை, 12வது சிம்மம் என்பது உரிமையை பற்றி பேசும், பதவியை பற்றி பேசும். ஆனா கன்னிய லக்கணத்துக்காரருக்கு என்ன கிடைக்காது? பதவி கிடைக்காது. பதவியை தொடப்போனா வில்லங்க வரும், வேலையை பற்றி செஞ்சா வெற்றி கிடைக்கும். அப்ப கன்னி லக்கணத்தில் பிறந்தா வேலையை மட்டும் பாரு, அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க ஒவ்வொரு லக்கணமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப காலபுருஷ தத்துவத்தை நீங்கள் எடுத்து, காலபுருஷ தத்துவம் தான் அத்தனையும். நீ ஒன்றும் இல்லையா, உங்க ஜாதகம் தானையா கிரகம். காலபுருஷ தத்துவம் தான் உங்க உலகத்தின் ஜெகத் ஜாதகம். உங்க ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு செவ்வாய் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த செவ்வாய் ஜெகத் லக்கணத்தின் அதிபதி உங்க ஜாதகத்தில் எங்க இருக்காரோ அதைத்தான் நீங்க அனுபவிக்க பிறந்தவங்க. அது 80% வேலை செய்யும். உங்க லக்கணம் 20% தான் வேலை செய்யும். அந்த லக்கணத்துக்கு செவ்வாய் சுயசாரத்தில் இருந்து விட்டால் எல்லாத்தையும் அடைந்தே தீர்வார். அப்ப ஒரு ராசி கட்டத்தை வச்சு, ஒரு ராசி கட்டத்துக்குள்ள வச்சு 20 உறவுகளுக்கும் என்னுடைய ஜோதிட சொந்தம் பதில் சொல்லுங்க. 20 ஜோதிடம் ஜாதகருக்கு சொல்லும், கூட பிறந்த இளைய சகோதரனுக்கு சொல்லும். 3ஆம் இடம் இளைய சகோதரன், அதுக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம் அதுக்கு இளைய சகோதரன், அதற்கு 3ஆம் இடம் சுக்கிரே. அப்படி ஒவ்வொன்றா இளைய சகோதரனை பார்க்கணும், மூத்த சகோதரன்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு உறவுகளை பார்க்கும். ஜாதகர்னா லக்னம். 2ஆம் இடம் யாரு? அம்மாவுக்கு 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். அம்மாவுக்கு மூத்தவங்க பெரியம்மா, பெரிய மாமா. அம்மாவுக்கு 3ஆம் இடம் இளைய மாமா, 6ஆம் இடம் இளையம்மா. இப்படி ஒவ்வொரு உறவுகளையும் பார்க்கலாம். அப்ப செவ்வாய் கெட்டு போயிட்டா யாரெல்லாம் பாதிப்பாங்க அப்படின்னு அருமையா எங்க அண்ணன் யாரு சொல்லி எனக்கு எங்க அண்ணன் சொன்னார். யாரு? பள்ளிப்பாளையம் முருகேசன் தினமும் 1 வருஷமா அவரோட உறவாடிக்கிட்டு இருக்கேன். அவர் விஷயங்கள், அவர் பெரிய கருத்துக்களை எல்லாம் அப்போதெல்லாம் எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதையும் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் எந்தெந்த ஜோதிடம் இருக்கிறதோ அனைத்து ஜோதிடத்தையும் நான் கற்றுக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக, பிரின்சிபாலாக இருந்தேன். ஆனால் ஜோதிடத்தை தான் 30 ஆண்டு காலமாக கற்றுட்டு இருக்கேன். அதில் என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஜோதிடத்தை நல்லா படிங்க, தெளிவாக படிங்க. ஆனால் இறை சக்தியை, வாக்கு பலிதத்தை கொடுப்பது யார் என்றால் சித்து பெருமக்கள் தான், சித்தர்கள் தான். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எந்த சித்தர் அடங்கியிருக்காரோ, எந்த சித்தர் பிறந்திருக்காரோ அந்த சித்தரை பிடிங்கள், உங்களுக்கு அனைத்தும் சக்தியாய்விடும். அந்த சித்தரை பிடிங்கள். நான் அஸ்தத்தில் பிறந்திருக்கேன், கரூரார் பக்கத்து பேசுகிறேன். என்னை இன்னைக்கு அவர் கூப்பிட்டுருக்காருன்னா கரூரார் என்னை கூப்பிட்டு இருக்கிறார். அந்த கரூர் சித்தர், அது கருவில் ஊறாதவர் தான் கரூரார். அவர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர். இப்படி ஒவ்வொரு நட்சத்திர, திருவண்ணாமலையில் இருக்காருன்னா அவர் யாரு? இடைக்காடர். இடைக்காடர் அந்த திருவண்ணாமலையில் அருள்வாளிக்காரனா திருவாதிரை நட்சத்திரத்திற்காரர்கள் அந்த இடைக்காரரை பிடிக்க வேண்டும். இப்படி 27 நட்சத்திரத்திற்கும் உள்ளவர்களை பிடிங்கள். உங்கள் தாய் தந்தைகளை நினைங்கள், உங்கள் குலதெய்வத்தை நினைங்கள். உங்களுக்கு அனைத்து சக்தியும் வரும்.
ஜோதிடர்கள் எல்லாருமே உயர்ந்தவர்கள். வாஸ்தும் உண்மைதான், நியூமராலஜி உண்மைதான், எல்லாமே உண்மைதான். ஆனால் உங்களுக்கு எது வருமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கையில் வச்சுட்டு பயணிச்சிங்கன்னா கோடான கோடி மக்கள் உங்கள்கிட்ட வருவாங்க, உங்களுக்கு வழிகாட்ட முடியும். அப்படி வழிகாட்டக்கூடிய ஒரே இடம் ஜோதிடம் மட்டும்தான். இந்த உலகத்தை பாக்கெட்டில் பணம் இல்லாமலும் எங்கே போனாலும் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரே துறை என்னன்னா ஜோதிடம் தான். அந்த ஜோதிடர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டுமானால் நேர்மையானவராகவும் ஏமாத்தாதவராகவும் பொய் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். நீங்கள் இருந்தீர்களானால் அந்த ரிஷிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஜோதிடம் உங்களுக்கு சாபத்துக்குள்ளாகும். அவர் சொன்னார், எனக்கு முன்னால் பேசின நண்பர் சொன்னார், மரங்களை நீங்கள் போய் பார்த்தனையானால் முன் ஜென்ம வினை ஓடி போகும். விலங்குகளை போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தினுடைய விலங்குகளுக்கு போய் உதவி செஞ்சால் இந்த ஜென்ம பலன் போய்விடும், கர்ம போய்விடும். மரங்களுக்கு நீர் ஊற்றி வளர்த்தினீங்கன்னா கடந்த காலம் செஞ்ச கர்மா போய்விடும். பறவைகளுக்கு உணவளித்தீங்கன்னா எதிர்காலத்தினுடைய கர்மா உங்களை தொடவே தொடாது. அதனால தான் தர்மம் செய்ய வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தர்மஸ்தானம். அந்த தர்மத்தை அளிக்கக்கூடியது என்ன என்றால் அதனுடைய கர்மம் 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஒருவருக்கு வேலை செய்ததானால் எதிர்புறான வழக்குகளை செய்வார்கள், கஷ்டத்தை செய்வார்கள், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தருவார்கள். ஆகையால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாஸ்திரம் நம்மளை சாகும் வரை நம்மளை தூக்கி நிமிர்த்தும். அதைவிட இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டுமானால், நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு நல்ல தெய்வத்தை உபாசனை செய்யுங்கள். அந்த உபாசனை செய்ய வேண்டுமானால் உங்கள் குரு இருக்கிற இடத்திலிருந்து 11ஆம் வீடு எந்த வீடோ அந்த வீட்டின் அதிபதியை பிடித்து நீங்கள் உபாசனை செய்கிறது என்று கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய என் அருமை சகோதரர், என்னுடைய நண்பர், அவருக்கு கோடிக்கணக்கான நன்றியை அவர் பாதத்திலே சமர்ப்பணம் செய்து என் உரைக்கு திரையிடுகிறேன். என்னுடைய பெயர் ஜெய்பாபா கலைப்பிரியர். என்னுடைய அலைபேசி எண் 97 86 420 325. மாயரிசி அஸ்ட்ரோ டிவி என்ற சேனலில் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். நவீன ஜாமக்கோல் ஆருடம் என்ற தமிழகத்திலே போதித்து கொண்டிருக்கிறேன். கேபி சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெண்ணுக்கு அழகு நகை, ஒரு கவிஞருக்கு அழகு அணி, அணியில்லா பாட்டு நகையில்லா மங்கை போல. ஒரு ஜோதிடருக்கு அழகு பிறருடைய கர்மா குறையறதுக்கான வழி கொடுப்பது. அப்போ ஒவ்வொரு லக்ன புள்ளிக்கும் அதனுடைய 88வது பாதம் எங்க வருதுன்னு பாருங்க. அந்த 88வது பாதத்தோட விருட்சம் நீங்க அந்த 88வது கோயில் இருக்கு விஷ்ணு ஆலயத்தில் 108 திவ்யதேசத்தில் 88 உங்கள் லக்ன புள்ளிக்கு 88வது பாதம் எங்க இருக்கோ அந்த கோயிலில் போய் நீங்க உங்க 88வது பாதத்தோட விருட்சம் வச்சிங்கனால் உங்க வாழ்க்கையில் வளமாகும். எல்லாரும் வீட்டில் மரம் வளர்க்குறாங்க, ஆனால் வீட்டில் மரம் வளர்க்க சொல்லி எந்த சாஸ்திரம் இல்லை. வீட்டுக்கு பின்புறம் தான் மரம், வீட்டுக்கு முன்புறம் தான் செடிகள். ஏன் இந்த கான்செப்ட் சொன்னாங்கன்னா, வீட்டில் முன்புறம் வீடு வளர்ந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் நிறைய என்ன பண்ண அன்வான்ட் திங்ஸ் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்போ சாதகத்துக்கு சாதகம் எதுன்னு பாருங்க. ஒரு ஜாதகத்தில் இப்போ ரோகிணி ஒருத்தருக்கு சாதகமாக இருக்குன்னா அதனுடைய சாதகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம். சாதகத்தோட சாதகம் தான் உங்கள் வாழ்க்கையில் வளமாக்கும். அப்போ அந்த மாதிரி ஸ்தல விருட்சங்களை நீங்கள் விசேஷமாக கொண்டாடினீங்கன்னா அந்த ஸ்தலம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஸ்தலம் போல் இருக்கும்.